Hello guys, Gowtham here. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா அப்கமிங் TCS NQT வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஐ மீன் அது வந்து ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த TCS NQT ஓட லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நவம்பர் 1 தான் வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். அரௌண்ட் வந்து ஒரு 8 டேஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நவம்பர் 13 நவம்பர் 15 வந்து நமக்கு வந்து TCS NQT எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இப்போ TCS NQT அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன, ஸோ அதோட ஃபுல் ப்ராசஸ் என்ன, ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, ஸோ A to Z எல்லாமே வந்து இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜோஹோ ஆஃப் கேம்பஸ் டிரைவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னோட இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஃப்ரெஷராக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஷவுட் அவுட், அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு கிவ் அவே வீடியோ போட்டிருந்தேன். ஐ மீன் ஒரு கிவ் அவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அரௌண்ட் ஒரு 1960 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்னும் ஒரு 40 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ நீங்கள் அந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. அந்த கிவ்அவே வின்னர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலி இதுதான் வந்து TCS NQTயோட ஒரு டேஷ்போர்டு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி டெஸ்ட் thousands ஆஃப் ஜாப், ஒன் டெஸ்ட் வித் thousands ஆஃப் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு டெஸ்ட்டே போதும் உங்களுக்கு வந்து thousands ஆஃப் ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி TCS NQT அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா TCS நேஷனல் குவாலிஃபைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நேஷனல் குவாலிஃபைட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு கம்பெனிக்கு போய் அப்ளை பண்ணுறீங்க. ஐ மீன் இப்போ பார்த்தீங்கன்னா TCS, ஜியோ, TVS, ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மோர் தென் கம்பெனிஸ் இருக்காங்க. ஐ மீன் 2700 கார்பரேட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கார்பரேட்ஸ்க்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ஆப்டிடியூடுமே எழுத தேவையில்ல. டேரெக்டாக வந்து டெக்னிக்கல் மேனேஜர், HR ரவுண்டு எழுதி முடிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் அந்த ஜாபை கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இவங்க TCS NQT அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்டே பண்ணுறாங்க. ஸோ அந்த TCS NQTயில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஐ மீன் நீங்கள் வந்து இப்போ TCS NQT வந்து ஒரு தடவை எழுதிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாலே போதும். உங்களுக்கு வந்து அந்த TCS NQT ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அந்த NQT ஸ்கோர் வந்து அரௌண்ட் உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் வேலிடிட்டாக இருக்கும். அந்த ஸ்கோரை வச்சு நீங்கள் வந்து எந்த ஜாப்புக்கு வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடிட்டு இருக்கோம். ஆஃப் கேம்பஸில் இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேம்பஸ், ஐ மீன் ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் அசஸ்மெண்ட் வைப்பாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் பாஸ் பண்ணிங்கன்னா HR ரவுண்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் மேனேஜர் சம்திங் ரவுண்ட்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு வந்து ஆன்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இந்த TCS NQT எழுதிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனியுமே இல்லை. ஸோ சம் ஆஃப் தி பேசிக் கம்பெனி, மோஸ்ட் கம்பெனிலாம் இருக்குது. இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதவே தேவையில்லை. இந்த ஸ்கோர் கார்டை வச்சு அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து உங்களை எடுத்து எலிஜிபிள் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா நவம்பர் 13 வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க 2023. அப்புறம் அப்ளை பிஃபோர் 1 நவம்பர் 2023 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நவம்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு. ஐ மீன் நவம்பர் 1க்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே 1.6 lakhs ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ IT அண்ட் நான்-IT ரிலவெண்ட்டாக. ஸோ அதுக்கப்புறம் 2700 கார்பரேட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 23+ இண்டஸ்ட்ரீஸ் வந்து இவங்களோட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 20+ IT ரோல்ஸ், 150+ நான்-IT ரோல்ஸ். அவங்களோட ஹையஸ்ட் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 19 LPA வரைக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா TCS ப்ரொவைட் பண்ணல. இந்த எக்ஸாம் எழுதி 19 LPA வரைக்கும் ஜாபை கிராக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை டு TCS NQT அண்ட் அப்பியர் ஃபார் தட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து TCS NQTயில் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் கெட் யுவர் TCS NQT ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் TCS NQT டெஸ்ட் எழுதுனீங்களா அந்த டெஸ்ட்லேருந்து ஒரு ஸ்கோர் கார்டு கொடுப்பாங்க. இதுதான் உங்களோட ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அப்ளை ஃபார் தி மல்டிபிள் ஜாப்ஸ் அவர் வெப்சைட் ஆன் அவர் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஜாபுக்கு வேணால் எந்த ரோலுக்கு வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எங்களோட வெப்சைட்ஸ் மூலமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டெப் 4 அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் ஜாப்ஸ் ஆன் கார்பரேட்ஸ் வித் வெப்சைட் 2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
ஸோ அவங்க ஸ்டெப் 4 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து எங்களோட வெப்சைட்ஸ் மூலியமாகவும் அப்ளை பண்ணலாம். ஸோ இல்லை வந்து அந்த கம்பெனியோட ரிலவெண்ட்டான வெப்சைட், அந்த கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட்ஸ் மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் 5 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கெட் ஜாப் பேசிஸ் யுவர் TCS NQT ஸ்கோர் அண்ட் சூட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த TCS NQT ஸ்கோரை வச்சு உங்களோட ஜாபை நீங்கள் வந்து கெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். இந்த TCS NQT குவாலிஃபை டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்ட் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரீ கிடையாது. எல்லாருமே இது வந்து TCS NQTனா ஃப்ரீ, யார் வேணால் அப்ளை பண்ணலாம், யார் வேணால் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அது வந்து முழுக்க ஒரு ராங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பே பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பே பண்ணலாம், ஐ மீன் எவ்வளோ இவங்க வந்து வச்சுருக்காங்க, இவங்க வந்து ப்ரைஸ் சார்ஜஸ், ப்ரைஸ் மணி எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது ஒரு செட் ஆஃப் 3 கேட்டகரிஸில் வச்சுருக்காங்க. அந்த 3 கேட்டகரிஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் இந்த கம்பெனிஸ்லாம் எலிஜிபிள், இந்த கம்பெனிஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா TCS NQT, ஸோ யார் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரீ ஃபைனல் இயர் ஆர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எனி ஸ்ட்ரீம் ஆர் எனி டிகிரி. ஸோ இப்போ கரண்ட்டாக ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பாசிங் பிட்வீன் 2018 to 2024 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 2018லேருந்து 2024 பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அவங்க வந்து அப் டு 2 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்கோர் கார்டு கொடுத்துட்ருப்பாங்க. ஐ மீன் அந்த ஸ்கோர் கார்டாக நீங்கள் அந்த TCS NQT டெஸ்ட் எழுதுனீங்களா, அதுலேருந்து ஒரு ஸ்கோர் கார்டு வரும். நீங்கள் எவ்வளோ மார்க் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கோர் கார்டு தான் வந்து உங்களுக்கு சாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ அவங்களோட ஃபோட்டோ கொடுத்துருவாங்க. அந்த நியூமெரிக்கல் எபிலிட்டி, வெர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டியில் ஸோ டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து இதில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் அட்டம்ப்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆன்லைன் லேர்னிங் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு 3 ரவுண்ட் நான் சொல்லியிருந்தேன், ஐ மீன் 3 கேட்டகரி சொல்லியிருந்தேன், அதுதான் இந்த கேட்டகரி. ஸோ அது என்னென்ன கேட்டகரி இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, TCS NQT காக்னிட்டிவ் அண்ட் TCS NQT காக்னிட்டிவ் வித் ப்ரீ பேக் அண்ட் TCS NQT வித் IT அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதில் என்னென்ன ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் என்னென்ன கேட்டகரிஸில் என்னென்ன வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் ஃபார் IT அண்ட் நான் IT ரோல்ஸ் அக்ராஸ் மல்டிபிள் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து IT அண்ட் நான் ITயில் பிகினர் லெவலில் ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸை வந்து ஐ மீன் இந்த பேக்கை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேக் அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 599 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் TCS NQT காக்னிட்டிவ். ஸோ இந்த TCS NQT காக்னிட்டிவ் அதுக்கப்புறம் இந்த 3 கேட்டகரி இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த 3 கேட்டகரிக்கு வந்து நான் செப்பரேட் வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு வந்து இந்த 3 கேட்டகரியில் யார் எலிஜிபிள், யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இப்போதைக்கு நான் பேசிக்காக உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் TCS NQT காக்னிட்டிவ் வித் ப்ரீ பேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஸ் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் IT அண்ட் நான் IT ரோல்ஸ் அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் TCS NQT IT, ஸோ இது வந்து ப்ரியராக வந்து ஒன்லி ஃபார் IT பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் ஐடிஸ் கொடுப்பாங்க, இதுலேயும் ஐடிஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் IT பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த IT பீப்புள்ஸ்க்கு வந்து பேசிக்காக வந்து 3 LP வந்து 8 LP வரைக்கும் சேலரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ சம் ஆஃப் தி அச்சீவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீப்புள்ஸ் எல்லாமே வந்து இந்த TCS NQT எழுதி இதில் வந்து அச்சீவ் பண்ணி இந்த ஜாபை கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க என்ன ரோல் படிச்சிருக்காங்க, ஸோ ஐ மீன் என்ன டிகிரி முடிச்சிருக்காங்க, எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காங்க, எந்த ரோலில் பிளேஸ் ஆயிருக்காங்க, எவ்வளோ சேலரி பேக்கேஜில் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஐ மீன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஸோ இவங்க வந்து BE இந்த ஹரிபிரசாத் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிக்கார ஒரு கேண்டிடேட். ஸோ இவங்க என்ன முடிச்சிருக்காங்கன்னா BE ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2021 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட். இவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோலேண்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலுக்கு வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. இவங்க சேலரி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6.5 LPAக்கு வந்து இவங்க வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் ஹையர் திஸ் TCS NQT ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை இப்போ TCS NQT ஸ்கோர் வந்தது இல்லையா, ஸ்கோர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா
இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த அஃபிஷியல் வெப்சைட் இந்த TCS NQT வெப்சைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஜாப்ஸில் லிஸ்ட் அவுட் ஆகும். அந்த ஜாப்ஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், டெக்னிக்கல் இன்ஜினியர், ஜாவா டெவலப்பர், ஹார்ட்வேர் டிசைன் இன்ஜினியர், எக்ஸல் லினக்ஸ் டெவலப்பர், பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் எழுதி ஸ்கோர் கார்டு கெட் பண்ணதுக்கப்புறம் இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பெருசாக TCS NQTயில் எதுவுமே இல்லை. அதுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FAQ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த FAQ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் ஆஸ்க்டு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் த TCS NQT அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக காகனிட்டிவ் வித் ப்ரீ பேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக TCS IT அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு TCS NQT பற்றி ஏதாவது சம் டவுட்ஸ்லாம் இருந்தால் இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் பேசிக்கான சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்ட் ரிசல்ட்டும் வந்து நீங்கள் இதில் கிளிக் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நவம்பர் 1க்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. நவம்பர் 1, 2023க்கு முன்னாடி நீங்கள் இந்த NQT வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 13th வந்து சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா TCS NQT காகனிட்டிவ் வித் ப்ரீ பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பேக்கை வந்து நான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாய் கௌதம் வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா லாகின் வித் OTP அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போயிருங்க. அப்படி இல்லை அக்கௌண்ட் இருந்தாலுமே வந்து மொபைல் நம்பரை போட்டுமே வந்து நீங்கள் உள்ளே போயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாகின் ஆஸ் நியூ ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ ரெஜிஸ்டர் நியூ பீப்புளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரியேட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் பார்த்தீங்கன்னா என்னோட ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நான் உள்ளே போயிடுறேன். ஸோ நான் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த TCS செகண்ட் பேக்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து காகனிட்டிவ் வித் ப்ரீ பேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா TCS NQT காகனிட்டிவ் கொடுத்துருவாங்க. அந்த TCS NQT காகனிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது அரௌண்ட் 600 rupees வருது. அதுக்கப்புறம் ஃபுல் காகனிட்டிவ் லேர்னிங் கான்டென்ட் பார்த்தீங்கன்னா 350 rupees வருது. அதுக்கப்புறம் 2 ஃபுல் லென்த் காகனிட்டிவ் ப்ராக்டிஸ் டெஸ்டஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 200 வருது. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 1000 rupees வருது. ஸோ அதுக்கப்புறம் கெட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் இம்ப்ரெசிவ் வித் யுவர் இன்டர்வியூ ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் ரைட் எஃபிஷியன்ட் ரெஸ்யூம் அண்ட் கவர் லெட்டர், TCS அயன் கெரியர் எஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1000 rupeesக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் TCS NQT IT செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பேசிக் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மெயினான ஒரு டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் 13th வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ மோட் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து ஆஃப்லைனில் போய் சென்ட்ரல் எழுதுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து என்னோட ஸ்டேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிளிக் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்னோட ப்ரிஃபர்டு சிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கேனாலும் இல்லை. ஸோ இந்த இதில் லிஸ்ட்டில் என்ன லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களோ அந்த சிட்டியில் மட்டும் தான் நீங்கள் கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் யூ பர்சனல் வித் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நோ கொடுத்துட்டு நான் வந்து ஃபைனலாக சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளிக் டு பே ஆக்டிவேட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பே பண்ண போகிறேன். ஸோ பே பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி டேஷ்போர்டு வந்துருச்சு. ஸோ இந்த டேஷ்போர்டில் வந்து இந்த கோர்ஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்து நான் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸாம் டேட் அன்றைக்கி வந்து எனக்கு ஃபர்தராக மெயில் வரும். ஸோ மெயில் வந்ததுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அட்டம்ப்டை போய் என்னோட எக்ஸாம்ஸை போய் நாங்கள் வந்து சென்டர்லேயே வந்து அட்டெம்ப்ட் பண்ணலாம். கைஸ் ஆக்சுவலி உங்களுக்கு இந்த TCS NQT பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த TCS NQTயில் வந்து ஒரு 3 steps சொல்லியிருந்தில்ல, அந்த ஒரு 3 அந்த 3 கேட்டலாக் சொல்லியிருந்தேன். அந்த எந்தெந்த கேட்டலாக் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி. ஸோ அந்த கேட்டகரி வந்து தெளிவாக நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து இந்த லிங்க்கை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ இதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.